நம்ம கழக தலைவர் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஐரோப்பியா, இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணமா ஒரு வாரத்துக்கு போறதுக்கு இருக்காங்க. அங்க அப்படி என்ன செய்ய போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக முதலீட்டாளர்கள்ட்ட போய் எல்லாரையும் ஈர்க்கும் விதமாக தமிழகத்துல தொழில் தொடங்குவதற்காக நிறைய விஷயம் இங்க கொண்டு வரதுக்காண்டி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்துரையாட போறாங்க. அதாவது இந்தியாவை பொறுத்தவரை எல்லா மாநிலத்தோட முதலமைச்சரை விட நம்மளோட தமிழக முதலமைச்சர் தான் இது போல சாதனைகளையும் புதிய அத்தியாயங்களையும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வராரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல சுயமரியாதை இயக்கத்தின் மூலமாக தந்தை பெரியார் புகைப்படத்தை திறந்து வைக்கிறாங்க, உரையாற்றவும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா SOS சென்று நம்ம தமிழ்ச்சங்கம் மாணவர்கிட்ட பூரம் உட்கார்ந்து கலந்துரையாடி நம்ம திருவள்ளுவர் சிலை முன்பு மாணவர்களோட புகைப்படம் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு திரும்புகிறார். இதுதான் இதனுடைய நோக்கம். மத்த எதிர்கட்சி மாதிரி சும்மா போயிட்டு அங்க என்ன சொன்னாங்கன்னே தெரியாம தலையை ஆக்கிட்டு போன வருஷம் இருந்தக்கூடிய எடப்பாடி போன்றவர்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம தலைவர் கிடையாது. இதுக்கு முன்னக்கூட்டி நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, நம்ம எல்லா ஊர்களையும் சிப்காட் இது போன்ற நிறைய தொழில் வளர்ச்சியான திட்டம் இருக்கும். அதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா 2006 டைம்ல கொண்டு வந்த திட்டம் தான் அவ்வளவுமே. இப்போ இன்னும் டெவலப் பண்ணி இன்னும் நிறைய தொழிற்சாலையை கொண்டு வந்து நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்று விதமாக இந்த செயலை செய்ய இருக்கிறார். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே,